வருகை தந்த அனைவரையும் வரவேற்க மன்றத்தினுடைய காப்பாளர் திரு செல்வின் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். கோவில்பட்டி மகிழ்வோர் மன்ற 90வது மாத கூட்டம் இனிதே துவங்குகிறது. இம்மாத கூட்டத்திற்கு தலைமையுரை வைக்க வந்திருக்கக்கூடிய கோவில்பட்டி கால்நடை பராமரிப்பு துறையின் பணி நிறைவு பெற்ற மண்டல இணை இயக்குனர் மருத்துவர் சங்கரநாராயணமூர்த்தி சார் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். முன்னிலையாற்ற வந்திருக்கக்கூடிய கோவில்பட்டி மகிழ்வோர் மன்றத்தின் பார்வையாளர் திரு எஸ் பீர் முகைதீன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். இம்மாத கூட்டத்திற்கு மாணவ மாணவியர்கள் தங்களுடைய கருத்துக்களையும் சிந்தனைகளையும் விதைக்க வந்திருக்கக்கூடிய மாணவ செல்வங்களையும் அதனை ஊக்கப்படுத்திய ஆசிரியர்களையும் பெற்றோர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். வாசிப்பதை நேசிப்பவர் விருது பெற வந்திருக்கக்கூடிய நாடார் மேல்நிலைப்பள்ளி மாணவி அனன்யா ஸ்ரீ அவர்களையும் திருமதி ராதா தமிழாசிரியை காமராஜ் இன்டர்நேஷனல் பள்ளியைச் சேர்ந்த தமிழாசிரியை அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். அடுத்ததாக சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய ஐயா மக்கள் கவிஞர் திரு அருண் நாகப்பன் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். அவர்களுடன் வந்திருக்கக்கூடிய குடும்பத்தார், அவருடைய மனைவி சரஸ்வதி நாகப்பன் அவர்களையும் அவர்களது புதல்வி அவர்களையும் வருக வருக என மகிழ்வோர் மன்றத்தின் சார்பாக வரவேற்று எனது வரவேற்புரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக தலைமை உரை வழங்கி சிறப்பிக்க கோவில்பட்டி கால்நடை பராமரிப்பு துறையின் பணி நிறைவு பெற்ற மண்டல இணை இயக்குனர் மரியாதைக்குரிய சங்கர நாராயணமூர்த்தி அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். மாலை பொழுதினிலே மகிழ்வோர் மன்றத்தில் வந்து மகிழ்ந்து சிறப்பிக்க வந்திருக்கும் சான்றோர் பெருமக்களே, இருபாளர்களே, குழந்தை செல்வங்களே, உங்கள் அனைவரையும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்கின்றேன். கிட்டத்தட்ட மகிழ்வோர் மன்றம் 90வது நிகழ்ச்சி சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கின்ற மதிப்பிற்குரிய ஸ்ரீ மருத்துவமனை இயக்குனர் டாக்டர் வெங்கடேஷ் அவர்களையும் அவருடைய துணையால் அதா வெங்கடேஷ் அவர்களையும் அன்போடும் கருணையோடும் வாழ்த்தி மகிழ்கிறோம். நாம் கோவில்பட்டி மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற நல்ல உயர்ந்த எண்ணத்தோடு தொடர்ந்து நமக்கு இது ஒரு 90வது நிகழ்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களோடு சேர்ந்து இயங்குகின்ற நிர்வாக இயக்குநர்கள் ஜான் கணேஷ் அவர்களும் அவருடன் சேர்ந்திருக்கின்ற செல்வின் மற்றும் மோகன்ராஜ், துரைராஜ், சேர்மத்துறை மற்றும் நிர்வாக உறுப்பினர்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இவர்கள் செய்யக்கூடிய இந்த நல்ல ஒரு பயிற்சி மிகவும் போற்றத்தக்கவை. நேர மேலாண்மை சரியாக கடைபிடித்து செய்கின்றார்கள். திட்டமிடுதல் மிக அழகு. குழந்தைகளுக்கு அனைத்து நிகழ்வுகளுக்கு வாய்ப்பளிக்கின்றார்கள். இப்பகுதியிலே உள்ள சிறந்த பண்பாளர்களையும் நல்லவர்களையும் காண்பித்து கௌரவப்படுத்துகின்றார்கள். நல்ல பேச்சாளர்களை அழைத்து நம் மகிழ்வோடு இருப்பதற்காக அத்தனை வசதிகளையும் செய்து கொடுக்கின்றார்கள். இந்த மன்றம் ஜாதி, மதம், இனம், மொழிக்கு அப்பாற்பட்டவை. கோயில்பட்டி வாழ்கின்ற மக்கள் அனைவரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு நன்கு செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. நான் ரொம்ப நாள் அந்த மகிழ்வோர் மன்றத்துக்கு வந்துக்கிட்டு இருக்கேன். ஒரு 60 நிகழ்ச்சிக்காக வந்திருப்பேன். எனக்கு ஒரு ஆசை, நம்ம இப்போ வந்துட்டு எல்லோரும் சிரிச்சுட்டு போயிடுறோம், நம்ம இதனால் பின்னாடி மகிழ்வாக இருக்கோமா அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு கேள்வி என் மனசுக்குள்ளே தேர்ந்துச்சு. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தா, மகிழ்வாக இல்லாமல் இருக்கிறதுக்கு குடும்ப சூழ்நிலை, வாழ்க்கை சிக்கல், பொருளாதாரத்தில் நிறைவு இல்லாதது, உடலில் நோய், இதான் நமக்கு எல்லாத்துக்குமே இந்த சிக்கல் வருது. இது தீர்க்கிறதுக்கு நம்ம என்னதான் செய்யலாமா அப்படின்னா நல்லா செய்யலாம், சரியாக போகும், நம்ம வாழ்நாள் முழுவதும் சந்தோஷமாக இருக்கலாம். அதுக்கு ஒரு வழி இருக்குது. உங்கள் உடலை நல்லா வச்சுக்கோங்க, மனசை நல்லா வச்சுக்கோங்க, உயிரை நல்லா வச்சுக்கோங்க, அறிவை செம்மப்படுத்துங்க, கடவுளை வேண்டுங்க.
இப்படிலாம் இருந்தீங்கன்னா நம்ம சந்தோஷமாக வாழலாம். உடல் நல்லா இருக்கிறதுக்கு உடற்பயிற்சி செய்யுங்க, சத்தான உணவை சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க, 8 மணி நேரம் உழைங்க, உங்கள் ஐம்புலன்களை அடக்குங்க. ஐம்புலன்கள்னால் அந்த ஐம்புலன்கள் மூலம்தான் நமக்கு நோய், இன்பம், துன்பம் இதுதான் வருது. அமைதிக்கும் பேரின்பத்துக்கும் நம்ம போக முடியல. அதை நீங்கள் செயல்படுத்துங்க. அதுக்கு ஐம்புலன்கிறது தோல், வாய், கண், மூக்கு, காது. இது மூலம்தான் நமக்கு நல்லதும் வருது, கெட்டதும் வருது. இதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா வாழ்க்கையில் செம்மையாக இருக்கலாம். எனவே அதை நீங்கள் அப்படி செய்ய வேண்டும். மனசு நல்லா இருக்கிறதுக்கு நீங்கள் தவம் இருக்கணும். தவம்னா பெரிய மலைகள்லாம் போய் இருக்க வேண்டாம். கண்ணை மூடிக்கிட்டு, இறைவா எனக்கு நல்ல வழி கொடு, நீ எனக்கு நல்லது கொடுத்ததுக்கு நன்றி, டெய்லி நன்றி சொல்லுங்கள், இறைவனை வேண்டுங்க, உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். அதுக்கு பிறகு நீங்கள் அதாவது நல்ல சந்தோஷமாக இருக்கலாம். உங்கள்கிட்ட நம்மக்கிட்ட 6 கெட்ட குணம் இருக்குது. எண்ணம் தான். நம்ம நல்ல எண்ணமாக இருந்தீங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் எண்ணம் தான் நமக்கு எல்லாத்துக்கும் பிரச்சனை. எண்ணம் நல்ல எண்ணத்தை எடுத்துக்கிட்டு கெட்ட எண்ணத்தை அப்பவுமே விட்டுட்டிங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் சுகமாக வாழலாம். அதே மாதிரி ஆசைப்படுங்க. ஆசை இல்லைன்னா மனுஷன் வாழ முடியாது. பேராசைப்படாதாங்க. அதே மாதிரி கோபத்தை கொஞ்சம் குறைச்சிடுங்க. கோபம் யாரோட வரும்? பொண்டாட்டி கூட வரும், அப்பாவோட வரும், அம்மாவோட வரும், பிள்ளையோட வரும், இல்லை ரொம்ப வேண்டிய நண்பர்கள்ட்ட தான் வரும். அவங்க செஞ்ச நன்மைகளை நினச்சி இந்த சின்ன சின்ன கோபத்தையெல்லாம் விட்டுருங்க. அதே மாதிரி கவலையே படாதுங்க. அது இறைவன் கொடுத்த வேணே, அதை அனுபவிச்சே தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. அதுக்கு உங்கள் மனசை தேர்த்திக்கோங்க. ஏன்னா அதுக்கடுத்து கவலைப்படாமல் இருக்கணும். 2வது வறுமை வைக்காதுங்க. இவனை நான் எப்போது வாய்ப்பு கிடைக்கும்போது கெடுக்கணும்னு நினைக்காதுங்க. உங்கள் எண்ணத்தை நல்ல எண்ணங்களை உயர்த்துங்க, நல்ல சிந்தனையில் வட்டுங்க. 2 ஒழுக்க பண்பாடை கடைபிடிங்க. பிறருடைய உடலுக்கோ உயிருக்கோ துன்பம் தரக்கூடாது. துன்பப்படுபவர்களுக்கு உங்களால் ஏன்ற உதவியை நீங்கள் செய்ய கற்றுக்கோங்க. அதே மாதிரி நைட்டில் நம்ம மனுஷன் தனி மனுஷன் நம்ம ஒழுக்கமாக இருக்குமான்னு பார்க்கணும். அடுத்தவங்களை பற்றியே நீங்கள் பேசாதாங்க. அது அவன் வினை பயன்படி தான் நடக்கும். நம்ம ஒழுக்கம் நம்ம வேலையை பார்க்கமா அப்படின்னு பாருங்கள். குடும்பத்தை அமைதியாக இருங்க. புருஷன் பொண்டாட்டி பேசுங்க, விட்டு கொடுங்க, சகித்துத்தன்மையாக இருங்க. குழந்தைகளை வச்சு பேசுங்க. நல்லா பண்ணான்னா அப்ரிஷியேட் பண்ணுங்கள், தப்பு பண்ணான்னா திருத்துங்க. அதே மாதிரி செல்ஃபோனு இதெல்லாம் ரொம்ப பார்க்க விடாதங்க. நல்லது தான், பட் அது ரொம்ப நல்லதும் கிடையாது. அவனுடைய மூளை வளர்ச்சியெல்லாம் கட்டுப்படும். ஆனால் நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னா இதையெல்லாம் நம்ம செய்யணும். செஞ்சுட்டு சமுதாயத்துக்கு நம்ம எல்லாமே வாழ்ந்து வளர்ந்து சமுதாயத்துலேருந்து எடுத்தது தான். சாப்பாடு, சட்டு துணி. நம்ம சாப்பாடுனா இந்த அரிசி எங்கேருந்து கிடைக்கும்? உடைக்கணும், உழணும், ரைஸ் மில்லுக்கு போகணும், இங்கே வரணும். அப்புறம் நம்ம இப்போ துட்டுருந்தாப்பில் பொன்னி அரிசி கை ரேட்டு வாங்கி சாப்பிடணும்லாம் முடியாது. அதுக்கு நம்ம உழைப்பு வேணும். ஆனால் நம்ம உழைக்கிறவங்களை மதிக்கணும். இந்த சமுதாயத்திலேருந்து எடுத்து சாப்பிட்றவங்களை வாழ்த்தணும். அந்த மாதிரி ஒரு நல்ல இதெல்லாம் நல்ல பழக்கத்தையும் நம்ம வட்டுக்கணும். அதாவது சொந்தக்காரங்கிட்ட அன்பாருங்க. காரணம் அவங்ககிட்ட எதிர்பார்ப்புலேருந்து உதவி செய்யாதங்க. உதவி செய்யுங்க, அவன் அதை திருப்பி செய்வானான்னு நினைக்காதங்க. எதிர்பார்ப்பு இல்லாமல் செஞ்சீங்கன்னா நல்லாயிருக்கும். உணர்ச்சி பூர்வமாக எதுவுமே இருக்காதுங்க. உணர்வுபூர்வமாக செஞ்சுங்க. அதாவது பாசிட்டிவ் தாட்ஸ்க்கு போங்க. அப்படிலாம் போனால் நம்ம வாழ்க்கையில் நம்ம நல்லாவே சுகமாக வாழலாம். அதில் எந்த விதமான கஷ்டங்களும் கிடையாது. அதாவது நம்ம இப்போ நமக்கு நம்ம ஐயா சந்தோஷமாக வாழ, அதாவது நாமக்கல் கவிஞர் ஐயா அவர்கள் வந்திருக்காங்க. அவர் சந்தோஷமாக வாழ்றதுக்கு நம்ம கவிஞர் கண்ணதாசனே இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இழந்தேடி எங்கெங்கோ அலைகின்றாயே நான தம்பியே அப்படிங்கிறார். அதாவது மகிழ்ச்சி என்பது மறைபொருள் நம்மகிட்ட தான் இருக்குது, எங்கேயுமே தேட வேண்டாம். நம்ம நல்லா வச்சுக்கிட்டு சந்தோஷமாக வாழ்ந்து வீட்டில் அமைதியாக வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு நோய் வராது. என்ன வராது? நோய் வராது. அடுத்து பொருளாதாரம் ஆம்பளை நல்லா நீங்கள் சுகமாக இருந்தீங்கன்னா நல்லா உழைக்கலாம், சம்பாதிக்கலாம், நல்லா உங்களுடைய வாழ்க்கை தரம் நல்லா உயரும். அந்த மாதிரி நல்ல எண்ணங்களோடு நீங்கள் நிறைவாக வாழ்ந்து நல்லா இதை சிறப்பிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு ஐயா அவர்கள் நம்ம சிறப்பாக உரையாற்ற வந்திருக்கின்றார்கள். ஐயா பேர் சிறப்பு விருந்தினர் மக்கள் கவிஞர் அருள் நாகப்பன் அவர்கள். காரைக்குடியைச் சேர்ந்தவர், கண்ணதாசனோடு இறங்கிய நண்பர். அவருடைய பாடல்களை பற்றி நல்ல அனுபவங்களை பற்றி நம்மோடு சிறப்பாக கலந்துரையாடி நம்மளை மகிழ்விப்பார்கள். அதற்கடுத்து முன்னிலை வைக்கின்ற வீர்முருகன் ஐயா அவர்களையும் வாழ்க வருகை என்று வாழ்த்தி வணங்குகின்றேன். இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட அத்தனை நல்ல உள்ளங்களும் நல்ல நீண்ட ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்க வளரும் என்று வேதாத்தை மகிழ்ச்சிக்குரிய அருள் வாக்கிய உங்களோடு பகிர்ந்து கொண்டு எனக்கு இந்த நல்ல வாய்ப்பினை நல்கிய
நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று தலைமை உரை வழங்கி சிறப்பித்திருக்கின்ற கால்நடை பராமரிப்பு துறையினுடைய மண்டல இணை இயக்குனர் மதிப்பிற்குரிய சங்கர நாராயண மூர்த்தி அவர்களுக்கு சிறப்பு நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்க மன்ற காப்பாளர் திரு சேர்மதுரை அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அன்பிற்கினிய நண்பர் திரு முகைதீன் அவர்களுக்கு மன்ற காப்பாளர் திரு துரைராஜ் அவர்கள் நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வருகை தந்திருக்கும் திரு அருண் நாகப்பன் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்க மன்ற காப்பாளர் திரு மோகன்ராஜ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். அடுத்ததாக மாணவ மாணவியர்களுடைய நிகழ்வு. முதலாவதாக எங்க போற மாதிரி தெரியுதா? வயலுக்கு தான். ராக்காய் போட்டு வாத்துறோமா? என்னத்த சண்டையத்தான். என்னை வா சும்மா போது சண்டைக்கு இழுக்கிறா. தாய போல பிள்ளை நூலை போல சேலை. தாய டென்த்தில் தேடுனா பிள்ளைய வீட்லயா பார்க்கணும்? தொட்டில் பழக்கம் சுருகாறு மட்டும். ஐந்தில் விளையாதது 50லயா விளையும்? வழியில போறனா எம்மா இதுல விட்ட கதையா இருக்குது. வழியில கிடக்கிறத கொடாரி எடுத்து காலில் போட்டுட்டு குத்துது கொடையுது சொன்ன கதையால இருக்குது. மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் மூச்சு போட்ட கதையால இருக்குது. தென்னை மரத்துல தேல் குடிச்சுனா பனை மரத்துல நெறி கட்டின கதையால இருக்குது. அறுக்க தெரியாம அறையில 6 கறிக்கல் வாழலாம். ஆட தெரியாதவன் தெருக்கோணல்ல சொன்னானா? குருவனுக்கு கொலை வழிகாட்டினானா? ஒரு குடி தண்ணிக்கு போக 7 குடி தேடி போன கதையால இருக்குது. பணம் என்றால் பிணமும் வாய பொழக்குமாம். நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. ஒரு பானை சோத்துக்கு ஒரு சொரு பதாமா. எறும்பு ஊழ உழ கல்லும் தேயுமாம். ஆடி காத்தடிச்சா அம்மியும் நகருமாம். நடக்கும் சித்தப்பா வீட்டுல பொண்ணு எடுத்த கதையால இருக்குது. விடிய ராமாயண கேட்டு சீதைக்கு ராமன் சித்தப்பனா. அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையால இருக்குது. கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன். படிக்கிறது பாடுதமா இருக்கிறது பெருமா கோயிலா. கையில ருத்ராட்ச கொட்டை காக்கத்துல கல்ல நட்டான். ரெட்டை நம்பினாலும் குட்டை நம்பக்கூடாது. யார பார்த்து குட்டைன்னு சொன்னா ஊமா ஊரு கிடக்குமா பேச்சலி பேர் கிடக்குமா. யார பார்த்துட்டு விசேஷம் வாய் கொளுத்த வளர்ப்புல வாழ கொண்டு தெருவுல. எங்க ஆத்தா வாயிருந்தா வேலை சொன்னா இல்லாட்டி வந்துரு சொன்னா. ஆள் அழகு வேலையிலே இலகு. மகன் வாழ்ற வாழ்க்கைக்கு மாசத்துக்கு 7 கட்டு விளக்க மரம். வெளியில வெள்ளி தட்டு உள்ள செங்க கட்டு. யார கொண்டு இருக்கிறான் தாளம்புவு? அதுல இருக்குதா ஈரும் பேணும். முள்ளாலதான் இருக்கணும். ஆற மட்டும் ஆடுதாக்க இருக்கணும். பாடுற மட்டும்
ஏம்மா பாப்பா இங்கே பார், மயிலூர் மண்டலத்தில் இந்த மாதிரி வந்து சண்டை போடக்கூடாது. சிரிக்கிறதுக்கு வந்திருக்காங்க. எடுத்த உடனே சண்டைன்னா என்ன இருக்கு? நல்லா இல்லைல்ல? கை கொடுங்க, மைக்கு கீழே வை, கை கொடுங்க. அங்க மகிழ்ச்சியா இருங்க. மகிழ்வோர் மன்றம் வாங்க. என்ன மாசம் மாசம் வந்துடணுமா? 2 பேரும் பரிசு வழங்கி சிறப்பிக்க தலைமை ஏற்றிருக்கக்கூடிய ஐயா அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். புக்கு வாங்கிக்கோங்க. அடுத்ததாக யுத்தா. பாட்டுக்கொரு புலவன் பாரதியடா, அவன் பாட்டை பண்ணோடு ஒருவன் பாடினானடா, கேட்டு கிறுகிறுத்து போனேனடா, அந்த கிறுகிறுப்பின் உலர்மொழி பொறுப்பாயடா என்ற புரட்சி கவிஞரின் பாடல் வரிகளுக்கேற்ப மகாகவி பாரதியாரின் பாடல் பாட வந்துள்ளேன். பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு, நாணத்திலே பரமோணத்திலே உயர்மானத்திலே அன்னதானத்திலே காணத்திலே அமுதாக நிறைந்த கவிதையிலே உயர் நாடு இந்த பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு. தீரத்திலே படை வீரத்திலே நெஞ்சில் ஈரத்திலே உபகாரத்திலே சாரத்திலே மிகு சாத்திரம் கண்டு தருவதிலே உயர் நாடு இந்த பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு. நன்மையிலே உடல் வன்மையிலே மரத்தன்மையிலே செல்வ பன்மையிலே பொன்மையிலத்திடும் மாதத்தம் கற்பின் புகழினிலே உயர் நாடு இந்த பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு. ஆக்கத்திலே தோழில் ஊக்கத்திலே புய வீக்கத்திலே உயர் நோக்கத்திலே காக்கத்தீரல் கொண்ட மல்லர்த்தம் சேனை கடலிலே உயர் நாடு இந்த பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு. நன்றி, வணக்கம். பரிசினை வழங்கி சிறப்பிக்க முன்னிலை வைக்கக்கூடிய திரு முகைதீன் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து சரஸ்வதி. ஒரு ஊரில் ஒரு அரசன் போட்டி ஒன்றை அறிவித்தான். கோட்டை கதவை திறந்து தள்ள வேண்டும். வெற்றி பெற்றவனுக்கு நாட்டின் ஒரு பங்கு தானமாக வழங்கப்படும். தோற்றவனின் கை வெட்டப்படும். மக்கள் பல வரையாக யோசித்து கலந்து கொள்ளவில்லை. ஒரே ஒரு இளைஞன் மட்டும் முன் வந்தான். அனைவரும் கேட்டார்கள், தோற்றால் கை வெட்டி விடுவார்கள், அப்போ உன் எதிர்காலம் என்னவாக? அருள் கண்ட இளைஞன் சொன்னான், வென்றால் நானும் அந்த பகுதிக்கு ஒரு அரசன், அவன் தோற்றால் கைதானே போகும், உயிரல்லையே என்று கூறிவிட்டு கோட்டை கதவை திறந்தான். என்ன அதிசயம்! கோட்டை கதவு சட்டென திறந்தது. எளிதாகவே இருந்தது. தாழ்பால் போடவில்லை. இப்படிதான் பல பேர் தோற்று விடுவோமோ இல்லை எடையாவது இழந்து விடுவோமோ என்று பயந்து கலந்து கொள்ள மாத்திட்டாங்க. அனைவரும் அறிந்த முயல் ஆமை கடையில் முயலின் தோல்விக்கு முயலாமையே காரணமாகும். நன்றி. சொர்க்கம் எது? ஒரு முறை சிவனும் பார்வதியும் வானத்தில் உலா வந்து கொண்டிருந்தனர். அப்போது ஒரு குறுக்கரையில் ஒரு கொக்கு ஒன்று ஒற்றை காலில் நின்று கொண்டிருந்தது. உடனே பார்வதி சிவனிடம், இந்த கொக்கு எதற்கு ஒற்றை காலில் நிற்கிறது என்று கேட்டார். சிவன், கொக்கே, உனக்கு என்ன வேண்டும்? சொர்க்கத்திற்கு வருகிறாயா? கொக்கு, அங்கே ஐரை மீன் கிடைக்குமா? கிடைக்காது என்றார் சிவன். அப்போ சொர்க்கத்தை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள். எங்கே ஐரை மீன் கிடைக்கிறதோ அதுவே எனக்கு சொர்க்கம்தான் என்றது கொக்கு. இதுபோல நமக்கும் எங்கே நிம்மதி கிடைக்கிறதோ அதுவே சொர்க்கம்தான். நன்றி, வணக்கம். சங்கரநாராயணமூர்த்தி அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். ஆசிரியரும் மாணவரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆசிரியர் சொன்னாரு, நீங்கள் எல்லோரும் எனக்கு கிடைத்த வைரங்கள். அதுக்கு மாணவர் சொன்னாரு, சார், நீங்களும் எங்களுக்கு கிடைத்த வைரம்தான் சார். அதுக்கு ஆசிரியர் கேட்டாரு, எப்படி? அதுக்கு மாணவர் சொன்னாரு, ஒரு வைரத்தை இன்னொரு வைரத்தால் தான் அறுக்க முடியும். அப்பாவும் மகனும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பா கேட்டாரு, டேய், ஸ்கூல்ல ஒரு பொண்ணோட விரலை கடிச்சையாமே, ஏன்டா கடிச்ச? அதுக்கு மகன் சொன்னான், இல்லப்பா,
எங்கள் கிளாஸ் சார் தான் சொன்னார், லேடிஸ் ஃபிங்கர் சாப்பிட்டா கணக்கு நல்லா வரும்னு சொன்னார். அதான் கடித்தேன். லவ் மேரேஜுக்கும் அரேஞ்சு மேரேஜுக்கும் என்ன வித்தியாசம்? நாமே போய் கிணத்துல விழுந்தா அது லவ் மேரேஜ், 10 பேர் சேர்ந்து தள்ளி விட்டா அது அரேஞ்சு மேரேஜ். ஏம்மா இந்த ஜோக்கு உங்க அப்பா எழுதி கொடுத்தாரா? யார் எழுதி கொடுத்தா? அம்மா. அம்மா அனுபவிச்சு எழுதியிருக்காங்க. சரி சொல்லு. கணவரும் மனைவியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. மனைவி சொன்னாங்க, உலகம் பூரா போய் தேடினாலும் என்ன மாதிரி மனைவி கிடைக்கவே மாட்டா. அதுக்கு கணவர் சொன்னாரு, எனக்கு என்னடி பைத்தியமா பிடிச்சிருக்கு, மறுபடியும் ஒன்ன மாதிரியே தேட. படித்ததில் பிடித்தது. காகிதத்தில் 2 வகை. 1 பணம் மனிதனை மிருகமாக்குகிறது. 2 புத்தகம் மிருகத்தை மனிதமாக்குகிறது. நன்றி. மகிழ்வோர் மன்றத்துக்கு வாங்க, மகிழ்ச்சியா போங்க. பிரகதீஸ்வரன். பிரகதீஸ்வரன். கொடி வழக்க பாடல். குழந்தைகளே குழந்தைகளே கொடி வணக்கம் சொல்லுங்கள். கொடி காத்த குமரன் புகழை பாடி பாடி செல்லுங்கள். சேக்கிழுத்த சிகமனார் அவரை போற்றி பாடுங்கள். வீர பாண்டிய கட்ட பொம்மன் துணிவேல் நெஞ்சில் கொள்ளுங்கள். சுதந்திரத்தை வாங்கி தந்த தியாகிகளை போற்றிடுவோம். மூவர்ண கொடியை ஏற்றி முதல் வணக்கம் சொல்லிடுவோம். நன்றி, வணக்கம். நான் பாட்டு பாட போகிறேன். ஓஹோ 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 பாதப்பா பழனியப்பா பட்டணமா பட்டணமா ஊரப்பா பெரியதப்பா உள்ளந்தான் சிறியதப்பா. பாதப்பா பழனியப்பா பட்டணமா பட்டணமா அடுப்பதிக்கும் பெண்களெல்லாம் அழகழகா படிக்கிறப்பா. அச்சதித்த காகிதத்தை அடுக்கடுக்கா சுமக்குதப்பா. 8 நிலை படிக்கிறப்பா, எடுத்து சொன்னா புரியலப்பா. 8 நிலை படிக்கிறப்பா, எடுத்து சொன்னா புரியலப்பா. நாட்டுக்கு நான் ராணியப்பா, வீட்டுக்கு அவன் மனைவியப்பா. நாட்டுக்கு நான் ராணியப்பா, வீட்டுக்கு அவன் மனைவியப்பா. பாதப்பா பழனியப்பா பட்டணமா பட்டணமா ஊரப்பா பெரியதப்பா உள்ளந்தான் சிறியதப்பா. பாதப்பா பழனியப்பா பட்டணமா பட்டணமா காசு பணம் சேருதப்பா, கார் வண்டி பறக்குதப்பா. காசு பணம் சேருதப்பா, கார் வண்டி பறக்குதப்பா. சேர்த்து பணம் செலவழிஞ்சா நாட்டு பக்கம் ஒதுங்குதப்பா. சேர்த்து பணம் செலவழிஞ்சா நாட்டு பக்கம் ஒதுங்குதப்பா. பாதப்பா பழனியப்பா பட்டணமா பட்டணமா ஊரப்பா பெரியதப்பா உள்ளந்தான் சிறியதப்பா. பாதப்பா பழனியப்பா பட்டணமா பட்டணமா. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். தோல்வி என்றால் என்ன? தோல்வி என்பது வெற்றியின் நேரெதிர் கிடையாது. தோல்வி என்பது வெற்றியின் ஓர் அங்கம். தோல்வி என்னும் படிக்கட்டுகளை தாண்டாமல் வெற்றி என்னும் சிகரத்தை எவரும் எட்ட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மாவீரனின் கதையை பற்றி பார்க்கலாம். வீரமும் பராக்கிரமும் மிக்க மன்னன் ஒருவன் போரில் தோற்றுவிட்டான். எதிரி நாட்டு மன்னன் தோற்றுவிட்ட மன்னனை சங்கிலியால் பிணைத்து தனது அரசவைக்கு இழுத்து வர செய்தான். எங்கே எனது கோட்டை? ஹா 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 என்று எகத்தாளமாக சிரித்தான். இங்கே இருக்கிறது எனது கோட்டை என்று தனது மார்பின் மீது கை வைத்து கம்பீரத்துடன் சொன்னான் இழுத்து வரப்பட்ட மன்னன். அவன் சும்மா சொல்லவில்லை, நிரூபித்து காட்டினான். சிறையில் இருந்தபடியே தனது எண்ணங்களை கூர்த்தீட்டி கடுமையான கட்டுக்காவலை மீறி எப்படியோ தப்பினான். பிறகு காட்டில் இருந்தபடியே
கொஞ்சம் கொஞ்சமாக தனது ஆதரவாளர்களை தேடி கண்டுபிடித்து ஒரு பெரும் படையை திரட்டினான். கதையில கேட்க நல்லா தான் இருக்கு, ஆனால் நிஜத்தில் சாத்தியமாக தானே கேட்குறீங்க? அட, இது நிஜத்தில் நடந்த கதை தாங்க. சிறையிலிருந்து தப்பித்து ஒரு பெரும் படையை திரட்டி போரில் வெற்றி வாகை சூடிய மன்னன் வேறு யாரும் இல்லை, நம் கல்லணை கட்டி கரிகாலன்தான். சோதனைகள் அடுக்கடுக்காக சூழ்ந்த போதும் அவற்றை தன்னம்பிக்கையுடன் தகர்த்தெறிந்து வெற்றி கொண்ட கரிகால சோழனை 2000 ஆண்டுகளுக்கு பிறகும் நாம் இன்றும் நினைவு கூறுகிறோம். சிறையிலேயே இருந்து கண்ணீர் சிந்தி கொண்டிருந்தால் கல்லணை ஏது, காவியங்கள் போற்றும் கதாநாயகன்தான் ஏது? ஆகவே நண்பர்களே, தோல்வி என்றவர் தோற்றவர் என்றோ முட்டாள் என்றோ வெற்றி கொள்ளாதவர் என்றோ அர்த்தம் கிடையாது. தோல்வி நம் கதவை தட்டினாலும் அதை வலுவாக எதிர்கொள்வோம், சாதனை பெறுவோம். நன்றி. நவீனா. அதற்கு என்ன விலை நிர்ணயம் செய்யலாம் என்று சற்று குழப்பமாகவே இருந்தது. அதனால் அவர் அவரது மனைவியிடம் கேட்டார். எடிசனின் மனைவி $20,000 கேளுங்கள் என்றார். எடிசனும், இந்த விலை பெரிய தொகையாக இருந்தால் யாரும் வாங்காவிட்டால் என்ன செய்வது? அவர் சிந்தித்துக் கொண்டிருந்தார். அடுத்த நாள் வெஸ்டர்ன் யூனியன் நிறுவனத்திலிருந்து ஒரு மூத்த அதிகாரியை வெஸ்டர்ன் யூனியன் நிறுவனம் அனுப்பி வைத்தது. அவர் விலையை கேட்டபோது எடிசன் மௌனமாகவே இருந்தார். எப்படி கேட்பது என்று சிந்தித்துக் கொண்டிருந்தார். பொறுமையை இழந்த அந்த அதிகாரி, இதோ எடிசன் சார், இதோ $100,000 காசோலை, அடுத்து எவ்வளவு ரூபாய் என்று சொல்லுங்கள், நான் அனுப்பி வைக்கிறேன் என்று கூறி விடை பெற்றார். எடிசன் பொறுமை இழக்காத எடிசனுக்கு 4 மடங்கு லாபம் கிடைத்தது. ஆனால் பொறுமை இழந்த அந்த அதிகாரிக்கு 4 மடங்கு நட்டம் கிடைத்தது. பொறுமை இல்லாதது நமக்கு சிப்பிகளை கொடுக்கலாம், ஆனால் பொறுமையே நமக்கு முத்துகளை கொடுக்கும். வணக்கம். வாழ்க்கையின் தத்துவம். வாழ்க்கை என்பது ஒரு சந்தர்ப்பம், நழுவ விடாதீர்கள். வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம், வென்று காட்டுங்கள். வாழ்க்கை என்பது ஒரு கடமை, நடத்தி முடியுங்கள். வாழ்க்கை என்பது ஒரு பயணம், தொடர்ந்து செல்லுங்கள். வாழ்க்கை என்பது ஒரு லட்சியம், சாதியுங்கள். வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம், வென்று காட்டுங்கள். வாழ்க்கையில் எல்லா நேரங்களிலும் வெற்றி பெறுவது மட்டும் சாதனை அல்ல, வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளிலும் மகிழ்ச்சி பெறுவதும் ஒரு மிகப்பெரிய சாதனை தான். நன்றி. சம்யுக்தா. பல தொழிலதிபர்கள் கடைபிடிக்கும் ஒரு நல்ல பழக்கம். யூஎஸ்ல ஒரு சர்வே நடத்தினாங்க. அதில் அவங்க ஒரு 10 தொழிலதிபர்கிட்ட கேட்டு, நீங்கள் நான் ஒரு 10 நல்ல பழக்கம் சொல்கிறேன், அதுலேருந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு நல்ல பழக்கத்தை எனக்கு 3 மாதம் கழித்து நீங்கள் எந்த நல்ல பழக்கத்தை கடைபிடிச்சிருக்கீங்க அப்படின்னு என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு அவங்க அந்த சர்வேல சொன்னாங்க. அது அவங்க எந்த நல்ல பழக்கத்தை சொன்னாங்க அது சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த 10 நல்ல பழக்கம் என்னன்னு நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இயர்லி மார்னிங் வேக்கப், உடல் பயிற்சி செய்தல், டயட், மெடிடேஷன், இயர்லி மார்னிங் ரீடிங் புக், ஜர்னலிங், டைம் மேனேஜ்மெண்ட், ட்ராக் யுவர் எக்ஸ்பென்ஸ், எக்ஸ்பிரஸ் யுவர் லவ் அண்ட் அப்ரிசியேஷன்ஸ். இந்த 10 பழக்கத்தில் இருந்து அந்த தொழில் நிறைய பேர் சொன்னது ட்ராக் யுவர் எக்ஸ்பென்ஸ். அதாவது நம்ம தினமும் செலவு பண்ணுற செலவுகளை ஒரு நோட்டில் நம்ம கரெக்டாக எழுதி வைக்கணும். இப்போ நீங்கள் இன்னைக்கு ஒரு 1000 ரூபா செலவு பண்ணீங்கன்னா அந்த 1000 ரூபா எதுக்காக செலவு பண்ணீங்க அப்படின்னு ஒரு தனி நோட்டில் நீங்கள் எழுதி வைக்கணும். இப்போ அந்த தொழிலதிபர்கள் கிட்ட நீங்கள் உங்கள் பர்ஸில் இப்போ எவ்வளோ காசு இருக்குது அப்படின்னு கேட்டால் கூட அவங்க யோசிக்காமல் உடனே சொல்லிடுவேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் சொல்வீங்களா? எத்தனை உங்கள் பர்ஸில் எவ்வளோ ரூபாய் இருக்குன்னு? தோராயமாக ஒரு 1000 ரூபா இருக்குது, தோராயமாக ஒரு 2000 ரூபா இருக்குது அப்படிலாம் சொல்லக்கூடாது. கரெக்டாக சொல்லணும். 2 500 ரூபா தாள், ஒரு 200 ரூபா தாள், ஒரு 500 ரூபா, ஒரு 10 ரூபா தாள், ஒரு 50 ரூபா தாள் அப்படின்னு நீங்கள் கரெக்டாக சொல்லணும். அப்படி நீங்கள் சொல்வீங்களா? சொன்னா நீங்க கேட்பீங்களா? அதே மாதிரி நீங்க தினமும் செலவு பண்ற செலவுகளை ஒரு நோட்ல எழுதி வைங்க.
தொழிலதிபர்கள் மாதிரி உயர்ந்து வரலாம். நன்றி, வணக்கம். தனிஷ்கா ஸ்ரீ. புகழ் பாட வந்துள்ளேன். முக்தை திருபக்தி திருநகை அத்தி கிரிசத்தி சரவண முத்தி குருவித்து குருபரையன ஓதும். முக்தை திருபக்தி திருநகை அத்தி கிரிசத்தி சரவண முத்தி குருவித்து குருபரையன ஓதும். முக்கட்பரமர்க்கு சுருதின் முற்பட்டது கற்பி திருவரும் 33 கத்தமரும் அடிப்பேன. முக்கட்பரமர்க்கு சுருதின் முற்பட்டது கற்பி திருவரும் 33 கத்தமரும் அடிப்பேன. 10 தலை தத்த கணைதொடு ஒற்றை கிரிமந்தை பொருதொடு பட்ட பகல்வட்ட திகிரில் இரவாக. 10 தலை தத்த கணைதொடு ஒற்றை கிரிமத்தை பொருதொடு பட்ட பகல்வட்ட திகிரில் இரவாக. பத்தரிகிற தத்தை கடவிய பச்சை புயல் மெச்சை தகுபொருள் பச்சத்தோடு ரச்சி தருவது ஒரு நாளே. பத்தரிகிற தத்தை கடவிய பச்சை புயல் மெச்சை தகுபொருள் பச்சத்தோடு ரச்சி தருவது ஒரு நாளே. தித்தி தய ஒத்த பரிபுர நித்தம் பதம் வைத்து பைரவி திக்கொண்டு ஓடி மறைஞ்சா. தித்தி தய ஒத்த பரிபுர நித்தம் பதம் வைத்து பைரவி திக்கொண்டு அடிக்க கழுதொடு கழுதாட. திக்குபரியட்ட பைரவர் தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்ர பௌருக்கு திரகடகையன போத. திக்குபரியட்ட பைரவர் தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்ர பௌருக்கு திரகடகையன போத. கொத்து பறை கொட்ட களிமிசை குக்கு குஹு குஹு குத்தி புதைபுக்கு பிடியன முதுகூகை. கொத்து பறை கொட்ட களிமிசை குக்கு குஹு எங்க காம்பவுண்ட்ல ஒரு சம்பவம் நடந்தது. அதை நினைச்சு பார்த்து சிரிப்பு வந்துருச்சு. கொட்புற்றல நட்பற்றுணர்வை வெட்டி பலியிட்டு குலகரி குத்து ஒத்த பரவல பெருமாளே. கொட்புற்றல நட்பற்றுணர்வை வெட்டி பலியிட்டு குலகரி குத்து ஒத்த பரவல பெருமாளே. பெருமாளே பெருமாளே. நன்றி, வணக்கம். சிறப்பு. மது. பைத்தியக்கார கோடீஸ்வரன் ஒரு முதலை பண்ணைக்கு பார்வையாளராக சென்றிருந்தான். அப்போது ஒரு முட்டாள்தனமான அறிவிப்பை வெளியிட்டான். அதாவது, அந்த முதலைகள் நிறைந்த குளத்தை யார் உயிருடன் நீந்தி கடக்கின்றாரோ அவர்களுக்கு ரூபாய் 10 லட்சம் தருவதாக கூறினான். அதுவே முதலைகள் தாக்கி இறந்து விட்டால் அவர்களுக்கு ரூபாய் அவரோட மனைவிக்கோ அல்லது குடும்பத்திற்கோ ரூபாய் 5 லட்சம் தருவதாக கூறினான். எல்லோரும் நேரம் திரைத்து அந்த குளத்தையே பார்த்து கொண்டிருந்தனர். திடீரென ஒரு தைரியசாலி அந்த குளத்தில் குதித்து நீந்த தொடங்கினான். முதலில் அவனை விரட்டத் தொடங்கினான். அவன் உயிரை கையில் பிடித்து கொண்டு வேகமாக நீந்தி அக்கரையை அடைந்து விட்டான். பேசியபடியே அந்த பணக்காரன் பணத்தை கொடுத்தார். வாயெல்லாம் பல்லாக தான் இருந்த இடத்திற்கு சென்று தன் மனைவியிடம் மெதுவாக கேட்டான், இப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன்னு தள்ளிவிட்டியே, நான் செத்துருந்தா? அதுக்காக மனைவி அமைதியாக சொன்னால், அப்படின்னா எனக்கு 5 லட்சம் கிடைச்சிருக்கும். நீதி, ஒவ்வொரு மனிதனின் வெற்றிக்கு பின்னும் கண்டிப்பாக ஒரு பெண் இருப்பான்னு தெரிஞ்சுக்கோங்க. இது நல்லா இருக்கு. கணவனும் மனைவியும் பேசிக்கிட்டாங்க. மனைவி சொல்றாங்க, ஹலோ என்னங்க, ரொம்ப நேரமா என்னை ஒருத்தன் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கான், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, சீக்கிரமா வாங்க. அதுக்கு கணவன் சொல்றாங்க, நான் எதுக்குடி வரணும், ஓ ஹேண்ட்பேக்ல வாட்டர் பாட்டில் இருக்கா? அதுக்கு மனைவி சொல்றாங்க, இருக்குங்க, அதை வச்சு அவன் மண்டை மேலே அடிக்கட்டுமா? அதுக்கு கணவன் சொல்றாங்க, ஐயோ வேண்டாண்டி, அந்த தண்ணியை வச்சு உன் மூஞ்ச ஒரு வாட்டி கழுவிக்கோ, அவனே பயந்து ஓடிடுவான். 2 பேர் பேசிக்கிட்டாங்களாம். ஒருத்தவங்க கேட்காங்க, நீங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி எந்த கடவுளை கும்பிடுவீங்க? அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, விநாயகரை தான். கல்யாணத்துக்கு அப்புறம் அதை ஏன்பா கேட்குற, நான் வேண்டாத தெய்வமே இல்லை. கணவனும் மனைவியும் பேசிக்கிட்டாங்களாம். கணவன் கேட்காங்க, இன்னைக்கு நீ செஞ்ச உப்புமா நல்லா இருக்கு, இன்னைக்கு நீ செஞ்ச உப்புமா யாருக்கிட்ட கற்றுக்கிட்ட, எங்கள் அம்மா கிட்டேயா இல்லை உங்கள் அம்மா கிட்டேயா?
அதுக்கு மனைவி சொல்கிறாங்க, எதுக்குங்க அவ்வளவு நல்லா இருக்கா? அதுக்கு கணவன் சொல்கிறாங்க, ஆமாண்டி நல்லா இருக்குதுன்னு 3 கிளாஸ் குடித்தேன். அடுத்த வாட்டி குடிக்கிற மாதிரி இல்லாமல் சாப்பிட்ற மாதிரி செய். மயிலோர் மன்றம் வாங்க, மகிழ்ச்சியாக போங்க. நன்றி. அன்புக்கரசு. அனைவருக்கும் மாலை வணக்கம். என் பெயர் அன்புக்கரசு. நான் KG2 படிக்கிறேன். தேடி சோறு மிகம் சென்று பல சின்னஞ்சி கதைகளை பேசி மனம் பாடி துன்பம் மிக முழன்று பிறர் வாழ பல சேகர் செய்து அரை கூடி கிளப்பருவம் எய்து கொடுங்கோற்றிக்கிறியன பெண்மாயும் பல வேடிக்க மனதை போல் நான் வீழ்வனி நினைத்தாயோ அச்சமில்லை அச்சமென்பதிலே உச்சி மீது வானன் வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமென்பதிலே. நன்றி. வாங்க சுதன். வாங்க சுதன் வாங்க. அடியே மனம் சுதன் வாங்க. என் பாட்டை தோழா பிஹெச்டியா? பிஹெச்டியா? ரைட், சொல்லுங்க என்ன சொல்ல போறீங்க? நீ விடை பெரிது வழி சிறிது வழி பெரிது மொழி மத இனபேதம். சொல்லு. நத்தினை நல்ல குண்டகை 5 ஒத்த படித்த 10 ஓங்கு படிவரல் 10 நிதாயத்தும் கலியொரு பங்குமுறை அன்று இத்திட்ட எடுத்து தொகை. திருமுருகத்துப்படை பொருநரத்துப்படை சீர்பணத்துப்படை பெரும்பணத்துப்படை முல்லை பாட்டு மதுரை காணி நெல்லூர் வாழை மழை பரலாம் அன்புடுங்கோப்பும் சிலபடிகடம் மணிமேகலை வளையாபடி குண்டலகேசி சீவுக சிந்தாமணி. வெரி குட், அருமை. சிறப்பு விருந்தினர் அவர்கள் சிறப்பு பரிசை வழங்கி சிறப்பிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சுதன் அங்க பாரு, இந்த போட்டோ பாரு. பெயர் மு அனன்யாஸ்ரீ. எனக்கு படித்ததில் பிடித்தது ஒன்று காட்சி பிள்ளைகள் பாகம் 2 புத்தகம். நான் சிந்தித்து மகிழ்ந்து நேசித்து சில விஷயங்களை அறிந்து படித்த காட்சி பிள்ளை பாகம் 2 புத்தகத்தை பற்றி உங்கள் முன் கூற வந்துள்ளேன். இப்புத்தகத்தின் எழுத்தாளர் ஜே பார்த்திபன் அவர்கள். இவர் ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவர் என்றாலும் நன்கு படித்து படிப்படியாக முன்னேறி இன்று ஒரு பள்ளியில் பேராசிரியராக பணிபுரிகின்றார். இப்புத்தகம் அக்டோபர் மாதம் 2022ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டது. நாம் சிறுவயதில் கண்ட காட்சிகளின் பிழைகளை தொகுத்து இவரது தனித்துவமான பார்வையால் நகைச்சுவையாகவும் மற்றும் நம்மை சிந்திக்க வைக்கும் விதமாக ஒரு சிறப்பான புத்தகத்தை எழுதியுள்ளார். இப்புத்தகத்தில் பெயர் பிழைகள், பேச்சு பிழைகள், வார்த்தை பிழைகள், பார்வை பிழைகள், எண்ணிக்கை பிழைகள் என்ற தலைப்பில் பல காட்சி பிழைகளை எழுதியுள்ளார். அவற்றுள் சிலவற்றை நான் இங்கு பதிவு செய்ய விரும்புகின்றேன். பெயர் பிழைகள். பூமியில் இருக்கும் கோழிக்கு யார் பெயர் வைத்தது? வான்கோழி என்று. 24 கேரட் தங்கத்தில் 1 கேரட்டை கூட நம்மளால் சமைக்க இயலாதே. பேச்சு பிழைகள். மழை நிற்கவே நிற்காது. அது சரி, மழை எப்போது உட்காந்துச்சு? என் வாழ்க்கையில் விதி விளையாண்டுடுச்சுன்னு சொல்கிற யாரும் விதி என்ன விளையாட்டு விளையாண்டுச்சுன்னு சொல்வதே இல்லையே.
வார்த்தை பிழைகள். உன் தவறை மூடி மறைக்காதே என்று சொல்பவர் யாரும் தவறை மறைக்கும் மூடி எங்கு கிடைக்கும் என்பதை சொல்வதே இல்லையே. என் கோபத்திற்கும் ஒரு அளவு உண்டு என்று சொல்பவர்கள் யாவும் கோபத்தை எதை வைத்து அளக்கணும்னு சொல்வதே இல்லையே. பார்வை பிழைகள். கவிதை வானத்தில் இடியோ மின்னலோ காணவில்லையே. நெருப்பு இல்லாமலேயே பற்றி எரிகிறது வயிறு. இப்புத்தகத்தை வாங்கி படித்து மகிழுங்கள். நன்றி, வணக்கம். ಭರತನಾಟ್ಯ ವಿದೂಷಕಿ ಭಾಗೀರಥಿ ஹைதராபாத் தோட்டம் அழகு தோட்டம் பூத்து குலுங்கு தோட்டம் குண்டு குண்டாய் மல்லி அழகாய் சிரிக்கும் ரோஜா சாமிக்கு வேணும் சாவந்தி மருந்துக்கு வேணும் செம்பருத்தி கூட்டாய் சேர்ந்து பறிப்போமா கூடு கூடையை கொடுப்போமா. நன்றி. வெரி குட். தொடர்போடு அப்படியே தப்பி தவறி வந்தாலும் நாங்க சுடுகாட்டுல இருந்து வரும்போதுதான் அவங்களும் வர்றாங்க. எங்க கிராமத்திலேயே பள்ளிக்கூட படிப்பு முழுசா முடிச்சது இவன் ஒத்ததாங்க. நீயும் நானும் நல்லா இருக்க எல்லாம் தந்திடும் அந்த மரத்தை விட்டாது மனிதா மரத்தை விட்டாது உழைத்து கலைத்து வரமோ சோர்வனுக்கிடுமே பசிய போக்க பிணிய போக்க கனிய தந்திடுமே பறவைகள் கூட்டம் வந்து செல்ல விடாய்ந்திடுமே மகிழ்ச்சி பூக்குமே ஒற்றை காலை நின்று கொண்டே ஊரை காத்திடுமே ஒற்றை காலை நின்று கொண்டே ஊரை காத்திடுமே. எனவே மரத்தை விட்டா மனிதா மரத்தை விட்டாதே நீயும் நானும் நல்லா இருக்க எல்லாம் தந்திடும் அந்த மரத்தை விட்டாதே வேண்டுதல் மனப்பூர்வமா இருக்கணும், அதுவும் பொதுவானதா இருக்கணும், அதுக்குள்ள நாம இருக்கணும். உங்க வேண்டுதல் என்னவோ காலகாலத்துல மழை பெய்யும், மக்களெல்லாம் சுத்தமா வாழணும். அதோட எங்க அம்மாவுக்கு ஒரு பேரை வேணும். அந்த ஆசை உங்க அம்மாவுக்கு மட்டும்தானா? உங்களுக்கு இல்லையா? கொள்ள கொள்ளையா இருக்கு, கொள்ள கொள்ளையா இருக்கு. பார்த்து வேண்டிய நாள் இல்ல, டாக்டரை பார்த்து தேவைப்பட்டா எனக்கு ஆபீஸ் வருங்கால சொந்தரிகள் நம்மை புகழுமே. எனவே மரத்தை விட்டா மனிதா மரத்தை விட்டாதே நீயும் நானும் நல்லா இருக்க எல்லாம் தந்திடும் அந்த மரத்தை விட்டாதே மனிதா மரத்தை விட்டாதே. இந்த குழந்தை உங்களுடைய இதுன்னு உரிமை கொண்டாடிக்கிட்டு மனிதா மரத்தை விட்டாதே. நன்றி, வணக்கம். சாய் சிதேஷ். ஒருத்தன் பேக் திருட்டு போய் ஒரு தியேட்டர் ஆர்டர் பண்ணியிருக்கான். தியேட்டரோட ஓனர் வந்து கேட்கிறாரு, பாஸ்போர்ட் விட்றா தம்பி அப்படின்னு கேட்கிறாரு. ஏன்னா ஆர்டர் பண்ணிக்கிற வந்து பிளெயின் தியேட்டர். ஒருத்தன் வெடிச்சு அப்புறம் வந்து அழுதானா. ஏன்னா வெடிச்சது வந்து வெங்காயம் வெடியா. ஒருத்தன் ஊசி போட ஹாஸ்பிட்டல் போயிட்டானா. அப்போ டாக்டர் ஊசி போடும் போது உடனே தடுத்தானா. ஏன்னா அவன் போட்டது வந்து தடுப்பூசியா. ஒருத்தன் 3 கோழி வாங்கினானா. 3 கோழிக்கு ஒரு பேர் வச்சனா, இந்தியா, பாகிஸ்தான், நேபாள். ஏன்னா அவன் வாங்கினது வந்து நாட்டுக்கோழியா. மேத்ஸ் டீச்சருக்கு பிடிச்ச சீசன் எது? சம்மர் சீசனா. ஏன்னா அதுதான் சம்மர் இல்ல. நன்றி. வணக்கம்.
நான் இப்போது சொல்ல போகிறேன் ஒரு சின்ன கதை. ஒரு ஊரில் ஒரு விமானத்தில் ஒரு ஊழியர் வேலை செஞ்சுட்டு இருந்தாராம். ஒரு நாள் அந்த ஊழியர் வந்து பைலட் சீட்டில் க்ளீன் பண்ணிருக்கும் போது அவர் ஒரு புக்கை பார்த்தார். அந்த புக் டைட்டில் பார்த்தா அதில் விமானம் எப்படி ஓட்டலாம் அப்படின்னு போட்டுறான். அவர் பைலட் சீட்டில் உட்காந்து அதில் ஸ்டார்டிங்கில் அவர் ஃபஸ்ட்டு பேஜை பார்த்தாரு. அதில் போட்டு பச்சை பட்டனை அமுக்கினால் நம்ம இன்ஜின் ஸ்டார்ட் ஆகும் போதுன்னு. அவரும் அந்த பச்சை பட்டனை அழுத்தினாரு. அதுக்கப்புறம் இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அவருக்குமா ஆஹா நம்மளுக்கு கிட்ட இவ்வளோ திறமை இருக்கா அப்படி அவரே சொல்லிக்கிறார். நெக்ஸ்ட் பேஜை திருப்பி பார்த்தா அதில் சிவப்பு பட்டனை அமக்கவும் போதுன்னு. அவர் அமுக்கினே அதில் ரன்வேல மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. நெக்ஸ்ட் அவர் வந்து லிவரை இழுக்கவும் போதுரு. நெக்ஸ்ட் அவர் லிவரையும் இழுத்தனே வண்டி பறக்க ஆரம்பிச்சிருச்சு. அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. நெக்ஸ்ட்டு அவர் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணி பண்ணிட்டே இருந்தார். நெக்ஸ்ட்டு எப்படி இறங்கலான்னு பார்க்கும்போது அதில் ஒன்றுமே இல்லை. அதுதான் லாஸ்ட்டாக பார்க்கமா அதில் போட்டு திரையில் இறங்குவதற்கு பாகம் இருந்தில் வரும் அப்படின்னு வரும். அவருக்கு ஒரு நிமிஷத்தில் பக்குன்னு போட்டுருச்சு. இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியணும், நம்ம ஏதோ விஷயம் இருந்தால் அதை முழுசாக தெரிஞ்சுட்டு தான் செய்யணும். அதுக்காக எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு தான் செய்யணும்னு கிடையாது. எக்ஸாம்பிளுக்கு கார் ஓனருக்கு வந்து கார் பார்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி ஒரு பிரச்சனை வந்தால் அது எப்படி வெளியில் வரணுன்றா நம்ம நினைவில் இருக்கணும். நன்றி. வழங்கி சிறப்பிக்கிறார் காவிய பிரசன்னா. அனைவருக்கும் வணக்கம். மரத்தை வெட்டினோம், பூமியை வெப்பமாக்கினோம், நெகிழியை புதைத்தோம், ஓசோனில் ஓட்டையிட்டும் ஓயவில்லை. மண்ணில் மாசோட்டம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நம் அனைவரின் பொறுப்பு. மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநிலர் காடும் உடையது அரண் என்றார் வள்ளுவர். சுற்றுச்சூழல் என்பது காடுகள், மலைகள், ஆறுகள், கடல் ஆகியவற்றை குறிக்கும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பது பழமொழியாகும். சுற்றுச்சூழல் தூய்மையாக இருந்தால்தான் நாம் ஆரோக்கியமாக வாழ முடியும். நன்றி. கதை. ஒரு பணக்கார இளைஞன் விலை உயர்ந்த கார் நின்று கொண்டிருந்தது. ஏழை சிறுவன் ஒருவன் எட்டி நின்று அந்த காரையே ஆசையுடன் பார்த்து கொண்டிருந்தான். சிரித்து கொண்டே அந்த இளைஞன் சொன்னான், இதன் என் அண்ணன் எனக்கு பரிசளித்தது. சிறுவன் முகத்தில் வியப்பு. அப்படி ஒரு அண்ணன் உனக்கு இருந்திருக்கலாம் என்று நீ ஆசைப்படுகிறாயா? இளைஞன் கேட்டான். சிறுவன் சொன்னான், இல்லை, அப்படி ஒரு அண்ணனாக வளர வேண்டும் என்று விரும்புகிறேன். கருத்து: எப்போதும் எண்ணங்கள் உயர்வாக இருக்கட்டும். நன்றி. நேசிப்பவர். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத புகழென்று சங்கி முழங்கு. அன்னை தமிழுக்கும் ஆன்றோரடங்கிய அவைக்கும் என் அன்பான வணக்கம். கேட்டதும் சிரிப்பு வருமானால் அது நகைச்சுவை. கேட்டதும் சிரிப்பு வருமானால் அது நகைச்சுவை. கேட்டு முடித்த பின்பும் நகைத்து சுவைக்க முடியுமானால் அது நல்ல நகைச்சுவை. அதே இது கேட்டு முடித்த பின்னும் நல்ல சுவைக்க முடியுமானால் அது நல்ல நகைச்சுவை. நகைச்சுவை என்பது மனதில் எப்போதும் நிலைத்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ நம்ம நமக்கு ஓய்வு நேரம் நிறைய இருக்கும். அந்த நேரத்துலலாம் நம்ம தொலைக்காட்சி பார்க்கணும்னு நினைப்போம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டா அப்படின்னு பார்க்கணும்னு நினைப்போம். எத்தனை பேர் புத்தகம் வாசிக்கணும்னு நினைப்போம் அப்படின்னா மிக சில பேர் தான். ஒரு புத்தகம் வாசிப்பு அப்படிங்கிறது மனதிற்கு நல்ல ஒரு பயிற்சியை தரும். உடற்பயிற்சி எப்படி உடம்பை செம்மையாக்குமோ
அது மாதிரி புத்தக வாசிப்பு அப்படிங்கிறது மனதை செம்மையாக்கும். எனது கையில் இருக்கும் இந்த புத்தகம் நகைத்து சுவைக்கும் நகைச்சுவைகள் அப்படிங்கிற தலைப்பில் கவிஞர் நீலம் மதுமையன் அப்படிங்கிறவர் எழுதியிருக்கக்கூடிய ஒரு நகைச்சுவை தொகுப்பு தான் இந்த புத்தகம். இதில் நான் படித்த சில நகைச்சுவையை உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு வந்திருக்கிறேன். ஒரு மனுஷன் வந்து கோழி வளர்க்குறான், ஒரு 500 கோழிகளை வளர்க்குறான். அவன் ஒரு ஆலோசனை கேட்கணும் அப்படின்னு சொல்லி தன் நண்பன் கிட்ட போய் கேட்டானா, அவனோட ஆலோசனை கேட்டதுக்கப்புறம் 500 கோழி 300 கோழியாக ஆயிடுச்சான். அதோடையாவது அவன் விட்டுருக்கணும். திரும்பி அந்த நண்பன் கிட்ட போய் ஆலோசனை கேட்குறானா, அவன் கொடுத்த ஆலோசனையை கேட்டு திரும்பவும் கோழி வளர்க்குறான். அந்த 300 கோழியும் 100 கோழியாக ஆயிடுச்சு. அந்த தடவையாவது அவன் அதோடு முடிச்சிருக்கணும். அவன் அதோடு விடலை. திரும்பியும் போய் ஆனது ஆகி போச்சு, நான் அந்த தவறை திருத்திக்கலான்னு நினைக்கிறேன், ஏதாவது ஆலோசனை இருந்தால் சொல்லு அப்படின்னு கேட்குறானா. அதுக்கு அந்த ஆலோசனை சொன்ன நண்பன் சொன்னானா, என்கிட்ட ஆலோசனை இருக்குது, உங்ககிட்ட கோழி இருக்கா அப்படின்னு. இப்போ நம்ம ஒரு செயலை செய்ய போகிறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா 4 பேர்கிட்ட போய் கேட்கணும் அப்படின்னு நினைப்போம். அப்படி தானே? என்ன இதை செய்யலாமா, இதை செய்யக்கூடாதா அப்படின்னு நமக்குள்ள நிறைய ஒரு குழப்பங்கள் இருக்கும். ஆனால் அந்த ஆலோசனையும் கூட சரியான ஆள்கிட்ட கேட்கணும் அப்படிங்கிறதா இந்த நகைச்சுவையிலிருந்து நாம் தெரிஞ்சுக்கிறது. ஒரு குண்டான ஒரு மனுஷன் இருக்கிறான், தன்னோட உடம்பை குறைக்கணும்னு என்னவோ முயற்சி பண்ணி பார்க்குறான், முடியல. மருத்துவரை போய் சந்திக்கிறான். அப்போ அந்த மருத்துவர் சொன்னார், தினமும் நீங்கள் நடைப்பயிற்சி செய்யணும், 5 கிலோமீட்டர் தினமும் நடக்கணும் நீங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அப்போ அந்த மருத்துவர் சொல்கிறாரு, நீங்கள் ஒரு 5 நாள் கழித்து என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி ஃபோனில் தொடர்பு கொள்ளுங்கன்னு சொல்லிடுறாரு. இந்த மனிதனும் கிளம்பி வந்துடுறாரு. திரும்ப ஒரு நாள் இந்த மருத்துவருக்கு ஃபோன் பண்ணுறாரு. இந்த மருத்துவர் ஃபோன் அட்டன் பண்ணுறாரு. அப்போ அந்த நடைப்பயிற்சி மேற்கொண்ட மனுஷன் சொல்கிறாரு, டாக்டர் நான் உங்களை திருநெல்வேலி செந்தில் பேசுகிறேன். நான் உங்களை பார்த்தப்ப நான் குண்டா இருக்கிறேன்னு சொன்னப்போ நீங்கள் என்ன நடக்க சொன்னீங்க. நான் நடந்து இப்போ மார்த்தாண்ட வந்துட்டேன். 10 நாள் கழிச்சு கால் பண்ண சொன்னீங்க. அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்பான். அப்போது இந்த இடத்துல என்ன அப்படின்னா, நடைப்பயிற்சி அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் எடுத்துக்கிட்டு அவன் என்ன செய்யறான் அப்படின்னா அப்படி தொடர்ந்து அதை மேற்கொள்கிறான். அதனால என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த இதில் நம்ம தெரிஞ்சுக்கிறது. அடுத்து ஒரு வேலை இல்லாத ஒரு பட்டாதாரி ஒருத்தர் இருக்கிறாரு. அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, பணம் சம்பாத்தியம் பண்ணணும், அதுக்கு என்ன வழி அப்படின்னு யோசிக்கிறான். அவன் ஒரு போலி மருத்துவர் ஆகிடலாம் அப்படின்னு நினைக்கிறான். அதனால என்ன பண்ணுறான்னா, ஒரு கிளினிக் ஒன்று ஆரம்பித்து ஒரு போர்டு ஒன்று வச்சிடறான். அந்த போர்டில் என்ன எழுதியிருக்கோம் அப்படின்னா, இங்கே மருத்துவம் பார்ப்பவர்களுக்கு கட்டணம் 500 வசூலிக்கப்படும், நோய் குணமாகவில்லை என்றால் அது 1000 திரும்பி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி போர்டு வச்சிடறான். எல்லாரும் மறுநாள் இருந்து மக்கள் கூட்டமாக அந்த கிளினிக்கு போக ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா நோய் குணமாகலன்னா 1000 ரூபாய் திரும்ப கிடைக்கும்ல அப்படின்னு சொல்லி. இதை ஒருத்தன் கவனிச்சுட்டே இருக்கிறான். இந்த மருத்துவரை எப்படியாவது நம்ம ஏமாத்தணும் அப்படின்னு நினச்சிட்டு அந்த கிளினிக்குள்ள அவன் போகிறான். மருத்துவர் என்ன செய்யுது அப்படின்னு கேட்குறாரு. உடனே இவன் சொல்கிறான், எனக்கு நாக்கில் எந்த சுவையுமே தெரியறதில்ல டாக்டர், அதுக்கு ஏதாவது மருந்து கொடுங்க அப்படின்னு. உடனே இந்த மருத்துவர், நர்ஸ் இங்கே வாங்க, அந்த 23ஆம் நம்பர் பாட்டில் இருக்கக்கூடிய மருந்தை எடுத்து அவரோட நாக்கில் 3 சொட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நர்ஸும் அதை எடுத்து ஒரு 3 சொட்டு அவரோட நாக்கில் விட்டுறாரு. ஐயோ என்ன இது அம்மா ஐயோன்னு சொல்லி கத்திட்டு, இது பெட்ரோல் ஆச்சே, இதையே நாக்கில் விட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே மருத்துவர் சொல்கிறாரு, பார்த்தீங்களா உங்களோட நாக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு, 500 ரூபா ஃபீஸ் எடுங்க அப்படின்னு வாங்கிடுறாரு. அவன் திரும்ப என்ன செஞ்சிடறான், 500 ரூபாய்க்கு கொடுத்துட்டு போயிடுறான். அவன் அதோடு விடலை, திரும்பி அடுத்த வருடம் முயற்சி பண்ணி வேற ஒரு நோயோட திரும்ப உள்ள வர்றான். அப்போ அந்த மருத்துவரை பார்க்க உள்ள வந்த உடனே மருத்துவர் கேட்குறாரு, என்ன செய்யுது அப்படின்னு. உடனே அவர் சொல்கிறாரு, ஐயா எனக்கு இப்போ ஞாபக மறதியாக இருக்குது, நிறைய விஷயங்கள் மறந்து போயிடுறேன் நான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உடனே இவர் சொல்கிறாரு, நான் அந்த 23ஆம் நம்பர் பாட்டில் எடுங்க அப்படின்னு. ஐயோ அது பெட்ரோல் ஆச்சு அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான் அப்படின்னா, பயந்து போய் ஏன்னா போன வாட்டி அனுபவிச்சிருக்கான் இல்லையா, பயந்து போய் கத்துறான். உடனே மருத்துவர் சொல்றாரு, உனக்கு இப்போ அதுவும் சரியாயிடுச்சு, ஞாபகம் மறதின்னு சொன்னீங்க, போன மாசம் நடந்த விஷயத்தை நீ எவ்வளவு அழகா ஞாபகம் வச்சிருக்க, 500 ரூபா ஃபீஸ் எடு அப்படின்னு வாங்கிடுறான். இந்த முறையை ஏமாந்து அவன் திரும்பி போயிடறான். அவன் போகும்போது நினைக்கிறான், 2 முறையை ஏமாந்துட்டேன் மேட்ச, நம்மளால மணி வாங்க முடியல, அடுத்த தடவை எப்படியாவது வாங்கிடணும் அப்படின்னு திரும்பி 3ஆவது முறையாக உள்ள வர்றாரு. அப்போ மருத்துவர் கேட்குறான், அந்த போலி மருத்துவர், உனக்கு என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ உடனே இந்த வந்திருக்கிறவன் சொல்கிறான், ஐயா எனக்கு கண்ணு சரியாக தெரிய மாட்டேங்குது, அதுக்கு ஏதாவது மருந்து கொடுங்க அப்படின்னு. உடனே மருத்துவர் யோசிக்கவே இல்லை. அந்த போலி மருத்துவர், இதுக்கு என்கிட்ட மருந்து இல்லை என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு, சொல்லுங்க என்ன புக்குன்னு சொல்லுங்க, ஆதர் யாருன்னு சொல்லுங்க. சரி, நகைத்து சுவைக்கும் நகைச்சுவைகள் அப்படிங்கிற இந்த புத்தகம் நீலம் மதுமையன் எழுதியிருக்கிறார். இதில் பக்கம் இது மாதிரியான நகைச்சுவைகள் நிறைய இருக்கு. இதை நீங்க வாங்கி படித்து பயன்பெறுங்க. நன்றி. சிறப்பு விருந்தினர் அவர்கள். இந்த அது மாணவர்களாக இருந்தாலும் சரி அல்லது யாராக இருந்தாலும் சரி,
இங்கே வந்து சொல்லும்போது என்ன அப்படின்னு சொன்னால் முதல்ல புத்தகத்தை காமிக்கணும். நான் படித்த புத்தகம் இந்த புத்தகம், என்னுடைய ஆசிரியர் யார், இதில் என்ன கண்டென்ட் இருக்குது, இது எதனால் எனக்கு பிடிச்சது, அந்த புத்தகம் வந்து எதனால் பிடிச்சது, அந்த கருத்துக்களை வந்து ஒரு 3-4 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் சொல்லி விடைபெறணும், காலத்தினுடைய அருமை கருதி. அதே மாதிரி இந்த தடவை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கதை சொல்லியிருக்கீங்க. கதையை கொஞ்சம் குறைக்கணும். நம்ம வந்து இது மகிழ்வோர் மன்றம், கொஞ்சம் மகிழ்ச்சியை பெருக்கிறதுக்காக ஜோக்கு சொல்லலாம். அப்புறம் அந்த மாறுவேடம் போட்டு வந்து சொல்கிறாங்க, அது நல்லா இருக்கு. பாடல் பாடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் வெரைட்டியாக வந்து இந்த பிள்ளைங்களை வந்து கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி நீங்கள் வரணும். 21 பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்க இந்த கூட்டத்துக்கு. 21 பேர். நம்ம பேசக்கூடிய சிறப்பு விருந்தினருக்கு கரெக்டாக கொடுக்கக்கூடிய டைம் 7:30. தலைமையில் இருக்கக்கூடிய ஐயா வந்து சொல்லிட்டாரு, மணியை காமிச்சார், 7:30 அது முடிஞ்சு இப்போ தான் வந்திருக்கேன் நான், அதனால் இப்போ ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா அங்கே வந்திருக்கிறவங்களுக்கு மகிழ்வோர் மன்றம் அந்த நேரப்படி கரெக்டாக பேச்சாளருக்கு கொடுக்கணும். காரைக்குடியிலேருந்து அவங்க மெனக்கிட்டு வந்திருக்கிறாங்க, ரொம்ப சீனியர். அவங்கள வந்து முதல்ல கூப்பிட்டுருக்கணும். மாத கூட்டம் 90வது கூட்டத்துக்கு நாங்கள் கூப்பிட்றோம். மகிழ்வோர் மன்றத்தின் சார்பாக அதுக்கு வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறோம். ஐயாவை வந்து முதல்ல கூப்பிடணும். ஏன்னா அவ்வளோ பெரிய ஆள், கண்ணதாசன் அவர்களோட நேரடி தொடர்பில் இருக்கக்கூடிய, நேரடி தொடர்பில் இருந்த பெருமகனார் வந்து அருநாகப்பன் அவர்கள். அப்பேற்பட்டவரை நம்ம வந்து தாமதித்து தான் கூப்பிட்டுருக்கோம். அவருடைய துணைவியார் இங்கே வந்திருக்காங்க, சரஸ்வதி நாகப்பன். அவங்க இவங்களுக்கு முன்னாடியே வந்துட்டாங்க. என்னையை கூப்பிட வேண்டாங்க, என் மனைவியை கூப்பிடுங்கன்னு சொன்னார். சரஸ்வதி நாகப்பன் வந்து ரொம்ப பிரமாதமாக பேசினாங்க. அவங்க 2 பேருமே சேர்ந்து இலக்கிய பணியை செய்யக்கூடியவங்க. குறிப்பாக கண்ணதாசன் மன்றத்தை வந்து தமிழ்நாட்டில் முதல்ல தொடங்கின பெருமை ஐயா அவர்களுக்கு தான் உண்டு. கவிஞர் அருணாசலம், கண்ணம்மை ஆகியோர் அவருடைய பெற்றோர். சரஸ்வதி நாகப்பன் அவருடைய இல்லத்தரசி. அருணா அம்புஜவல்லி, அருணா வாணி அவர்களுடைய புதல்விகள், 2 புதல்விகள். 21 ஆண்டு காலம் ஆசிரியர் பணியில் இருந்திருக்கிறாரு. சிறுவயல் கிராமம், அந்த கிராமத்தில் முதல்ல தமிழ் இலக்கிய மன்றத்தை தொடங்கினது ஐயா தான். 63 ஆண்டுகள் பொதுச் செயலாளராக இருந்து அந்த மன்றத்தை வளர்த்திருக்கிறார். 1982 அகில இந்திய கவியரசு கண்ணதாசன் நற்பணி மன்றம் தொடங்கிய பெருமை அவருக்கு உண்டு. பட்டங்கள் வந்து நிறைய வாங்கியிருக்கிறார். அதெல்லாம் சொல்லணும்னா நேரம் ஆயிரும். கோவை செம்மல், தமிழ் சுடர், சேவை சுடர், நகைச்சுவை நாவரசு, மக்கள் கவிஞர், அந்த மாதிரி வெளிநாடுகள் நிறைய போயிருக்கார். திரைப்படத்துறை, கலைத்துறை, புகைப்படத்துறை, இந்த மாதிரி காவல்துறை, இந்த மாதிரி எல்லா துறைகளிலும் அவருக்கு நண்பர்கள் இருக்கிறாங்க. பட்டங்கள் வந்து நிறைய வச்சிருக்கிறாரு. அவர் வந்து அவரை பற்றிய விவரம், குறிப்பு, சுய விவரம் கேட்டிருந்தேன். 8 பக்கத்துக்கு அனுப்பியிருக்காரு. நானே வந்து டயத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுறேன். நான் வந்து அந்த மாதிரி சொல்ல முடியாது ஐயாவை. அதனால் அத்தகைய பெருமைக்கு உரியவர். கடைசி வரைக்கும் இடையில எதிர்த்து போகிறதுக்கு அனுமதி கிடையாது. அதனால் கடைசி வரைக்கும் இருந்து ஐயாவினுடைய கண்ணதாசன் பற்றிய செய்திகளை சொல்லணும். ஐயா கூட சொன்னாங்க, நான் கண்ணதாசன் அவர்களோட நேரடி தொடர்பில் இருந்ததுனால கண்ணதாசனும் நானும் அப்படிங்கிற தலைப்பு கொடுக்கலாமான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், இந்த ஒரு தடவை நீங்கள் வாங்க, வந்ததுக்கப்புறம் எங்கள் மக்கள் உங்களை பற்றி அறிமுகம் ஆகிக்கிடுவாங்க. அடுத்த கூட்டத்துக்கு வரும்போது கண்ணதாசனும் அருநாகப்பன் அவர்களும்னு கொடுத்துடலாம் தலைப்பு அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த தடவை கண்ணதாசனில் என்ன பாட்டு எடுக்கலாம் அப்படின்னு சொன்னால், அவர்கிட்ட காதல் பாட்டு இருக்குது, தத்துவ பாட்டு இருக்குது. ஆனால் மக்கள் எந்த நேரமும் கவரக்கூடிய பாடல் அப்படின்னா கண்ணதாசனுடைய அனுபவ பாடல்கள். ஒவ்வொரு பாடலுக்கும் ஒரு கதை இருக்குது. அதெல்லாம் அருமையாக சொல்லுவார். அந்த பாடல் பிறந்த விதம், அந்த பாட்டு எப்படி பிறந்தது, எதுக்காக பிறந்தது, அந்த பாட்டுக்கும் அரசியலுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் மிக தெளிவாக பேசுவதற்காக கவிஞர், மக்கள் கவிஞர் அருநாகப்பன் அவர்கள் உங்களுடைய பலத்த கரவொலியோடு பேச அழைக்கின்றேன். அன்னையவள் பொன்னழகி அருள் வழங்கி காப்பாற்றும்